தென்மேற்கு வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவான நிலையில் அடையாறு முகத்துவாரத்தை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இந்த பணிகள் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தற்பொழுது இருக்கக்கூடியது இந்த அடையாறு முகத்துவார பணிகளை பலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த புயலானது சென்னைக்கு தென்கிழக்கு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது. அதே போல மணிக்கு 13 கிலோமீட்டர் நகர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆர்ப்பரித்திருக்கக்கூடிய கடல் அலைகள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய கடல் சீற்றம், கடல் அலைகள் கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் இங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள், இங்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த ஆபத்தை உணராமல் கடலில் மீன் பிடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அநேக சிறுவர்கள் இங்கு வந்து தங்களுடைய செல்ஃபி எடுப்பதாகட்டும், ரீல்ஸ் எடுப்பதாக இருக்கட்டும், அந்த பணிகளில் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு காவல்துறையும் பணியில் இல்லை என்பதுதான் கூறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்கு ஏற்கனவே தமிழக அரசு சார்பாகவும் சென்னை மாநகராட்சி உள்ளிட்டோர் கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் வரக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார்கள். ஏன்னா கடலுடைய தாக்கம், அந்த அலையினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும். கடற்கரைக்கு வரக்கூடிய அந்த கடலின் காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்படும். அதனால் பொதுமக்கள் யாரும் கடலுக்கு வர வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இருந்த போதிலும் ஒரு சிலர் அதை மதிக்காத முறையில் அவர்கள் இங்கு கடலில் வந்து குளிப்பதற்காகவும் மீன் பிடிப்பது உள்ளிட்டவைகளை செய்வதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. இது ஒரு ஆபத்தான முறையிலான அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பணி என்பது அறிவுறுத்தி இருந்தாலும் இங்கே பொதுமான அதிகாரிகள் நியமித்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த முகத்துவாரங்களை பலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை ஏற்கனவே தமிழக அரசு திட்டமிட்டு செய்து வருகிறது. தற்பொழுது புயல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த கரையினை பலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். அடையாறு முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்குமே பக்கிம் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு கால்வாய்கள் இணைந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது, மழைநீர் என்பது கடலில் வந்து சேரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முகத்துவாரமாக பார்க்கப்படுகிறது. அந்த முகத்துவாரத்தை தான் தற்பொழுது பலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். புயல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இம்மாதிரியான பணிகள் மேற்கொள்வது சரிதானா என்று ஏற்கனவே இங்கு பார்வையிட வந்த அதிகாரிகளிடத்தில் நாம் கேள்வி எழுப்பினோம். அவர்கள் எப்பொழுதுமே புயல் உருவானாலும் சரி, இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானாலும் சரி, இம்மாதிரியான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும். ஏனென்றால் முகத்துவாரத்தை கண்காணிக்க வேண்டிய கடமை என்பது நீர்வளத்துறையிடம் இருக்கிறது. அதனால் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். நாம் பார்த்திருக்கலாம் கடலுடைய வேகம் என்பது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. கடலுடைய அந்த காற்று வீசக்கூடிய அந்த வேகமும் அதிகரித்திருக்கிறது. இதனால் கடல் அலைகள் உள்ளே வரக்கூடிய, முகத்துவாரம் வழியாக தண்ணீர் உள்ளே வரக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த அடையாறு ஆற்றினுடைய லெவல் என்பது தண்ணீருடைய மட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இருந்த போதிலும் பொதுமக்கள் எந்த விதமான ஒரு பயமும் அச்சமும் இன்றி இங்கு சகஜமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கை என்பது இங்கு முறையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு, பாதுகாவலர்கள், போலீஸ் உள்ளிட்டவர்கள் நியமிக்கப்பட்டு பொதுமக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ராஜேஷ், நீங்க குறிப்பிட்டது போலவே இந்த பெங்கல் புயல் உருவானதை அடுத்து கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு காவல்துறை ஏற்கனவே அறிவுரை வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் கூட நம்மளுடைய காட்சிகள் வந்து ஒரு சில பொதுமக்கள் வந்து அங்க இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களை போக சொல்வதற்கு அங்க காவலர்கள் யாரேனும் இருக்கார்களா? இது பற்றிய விவரங்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை இங்கு இல்லை. காவல்துறையோ அல்லது மாநகராட்சி அதிகாரிகளோ, பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ, நீர்வளத்துறை அதிகாரிகளோ என எந்த அதிகாரிகளுமே இங்கு நியமிக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு புயலை நாம் கிட்டத்தட்ட சென்னைக்கு தென்கிழக்கு 300 கிலோமீட்டர் இந்த புயல் இருக்கிறது. அதனுடைய தாக்கத்தை நம்மால் உணர முடிகிறது. நாம் இங்கிருந்து நேரலை செய்யும் பொழுது அதனுடைய காற்றின் தாக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அலையினுடைய சீற்றம் எவ்வளவு இருக்கிறது என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த
போதிலும் இங்கே எந்த விதமான அச்சமும் இன்றி பொதுமக்கள் இங்கு வந்து விளையாடுவதும், அங்கே சிறுவர்கள், அதாவது 16 வயதிலிருந்து 17 வயதுக்குள்பட்ட அந்த சிறுவர்கள் இங்கு வந்து விளையாடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல். ஆனால் இங்கு எந்த விதமான அதிகாரிகளோ அல்லது கடலோர காவல்படை இருப்பார்கள், எப்பொழுதுமே இந்த கடல்களை சுற்றி அவர்கள் இருப்பார்கள். ஏனால் பொதுமக்கள் இங்கு வருவதை அவர்கள் கண்காணித்து அவர்களை அனுப்பக்கூடிய அந்த செயலில் ஈடுபடுவது வாடிக்கையாக வழக்கமான ஒன்று. ஆனால் தற்பொழுது இம்மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலையில் காவல்துறை இங்கே இல்லாதது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தான் எழுப்பி இருக்கிறது. பொதுமக்கள் இங்கிருக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிராம பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட கோரிக்கை வைக்கிறார்கள். இங்கு காவல்துறை வந்து பார்ப்பதில்லை, ஆனால் எங்கிருந்தோ மக்கள் வந்து இங்கு செல்ஃபி எடுப்பதும் இங்கு முகத்துவாரத்தில் விளையாடுவதுமான சூழல் இருக்கிறது. அதனால் காவல்துறை இங்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நேரலில் வந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.